ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகிறான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமிதம் கொள்ளும் தருணத்தில் முட்டாளாகின்றான். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. எந்த அளவிற்கு உங்களுடைய அறிவுத்திறனால் தற்போதைய நிலவரம் வரை தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவிற்குத்தான் நீங்கள் சுதந்திர மனிதர். வெற்றிகரமான சாதனைகளுக்கு 4 அடிப்படை அம்சங்கள் அவசியம். அவை இலக்கு நிர்ணயம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, கற்பனை கண்ணோட்டம், நம்பிக்கை என 4 ஆகும். கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுங்கள். தனது இலக்கை குறிவைத்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு சின்ன புள்ளியும் பெரும் புள்ளிதான். எனவே சளைக்காமல் முயற்சித்துக் கொண்டிருங்கள். முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுத்து விடாதே. அடுத்த முறை தோல்வியுற்றால் உன் முதல் வெற்றி அதிர்ஷ்டத்தால் தான் கிடைத்தது என்பர். முடியாத விஷயங்கள் குறித்து கனவு காண்பவர்களே அவற்றை வெற்றி கொள்ள முடியும். அறிவியலுக்கு பயம் தெரியாது. வித்தியாசமாக சிந்திக்க உங்களுக்கு துணிவிருந்தால் அறியப்படாத விஷயங்களுக்கு சவால் விடும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கிறது. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். மாணவர்களின் மிக முக்கியமான இலக்கணம் கேள்வி கேட்பதே. தெளிவான கண்ணோட்டம் இல்லாத தடுமாற்றம், திசை தெரியாத குழப்பம், இதுதான் இந்திய இளைஞர்களை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு. என்னால் முடியும், நம்மால் முடியும், இந்தியாவால் முடியும். இந்த வாசகத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு வழி. அடுத்தவர்களின் வெற்றியை உங்களுடைய வெற்றியைப் போல கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். நாம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைவரும் திறமை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. நாம் உடல் நலமுடனும் மனநலமுடனும் மன வலிமையுடனும் வாழ சிரிப்பு அவசியம். அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. இளைஞர்களின் அறிவு சுடரை ஏற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் உண்டு. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம். ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள்.